என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீல்கண்ட சிவா முனீஸ்வர அல்வாக்கு சித்தர் பேசுறேன். வாழ்முனி செம்முனி ஜிடாமுனி கருமுனி மாயமுனி மகாமந்திரமுனி வேதமுனி நாதமுனி பூதமுனி மந்திரமுனி முத்துமுனி நாடமுனி சுடலமுனி என்று சொல்லக்கூடிய கருப்புசாமி பெரியாண்டவர் ஐயனாரப்பன் என்று சொல்லக்கூடிய பல குலதெய்வமான அந்த முனீஸ்வரர்களால் உங்களுடைய முகத்தை பார்த்தும் கைரேகை பார்த்தும் நீங்கள் எதற்காக வந்தீர்கள் நீங்கள் சொல்லாமலேயே நேரில் பார்த்தது போல் பளிச்சென்று பலன் சொல்லி 3500 கோயிலுக்கு மேல் கும்பாஷ் செய்த அந்த இறை அருளால் ஒருக்குள் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற செய்த அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். ஒரு திருவெற்றியூர்ல ஒரு அம்மன சாமியார் ஒருத்தர் இருந்தார். அவரு போறவர்கள் அந்த கழுது போது பாரு, இந்த பெருசாலி போது பாரு, இந்த எறும்பு போது பாரு, இந்த நாய் போது பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். என்னடா இந்த மென்டலுங்க சைக்குவாங்க அப்படின்வாங்க. ஏன்னா இந்த ஆடை ஆபரணம் இல்லாம ஒரு துணி இல்லாம அந்த சாமியார் சொல்லுவாங்க. அந்த பக்கமா வள்ளலார் போனார். அந்த பக்கமா வள்ளலார் அந்த சைட்ல வள்ளலார் போ சொல்ல உடனே ஒரு கோழி எடுத்து மூடினார். தோப்பராமார் மனிதனார். அப்போ வள்ளலார் ஒரு மனிதனா வாழ்ந்தார். வள்ளலாரே ஒரு மனிதனா வாழ்ந்தார்னா நம்ம எல்லாம் சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. பிடிவாதத்தால் நன்மையா தீமையா? இன்னைக்கு சப்ஜெக்ட் தான். பிடிவாதத்தால் நன்மையா தீமையா? இன்னைக்கு நிறைய பேர் பிடிவாதம் பிடிப்பாங்க. நான் பசங்க டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், மற்ற கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், மற்றபடி போனா மெரைன் இன்ஜினியர் ஆகணும், பைலட் இன்ஜினியர் ஆகணும், அத விஞ்ஞானி ஆகணும். இது போன்று பல பல சிந்தனைகள் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஏற்படும். ஆனா அந்த சிந்தனைகள்லாம் ஒரு காலகட்டம் வந்தவுடனே அந்த சிந்தனைகள்லாம் மாறிடும். நல்லா பாருங்க, இன்றைய மாணவிகள் நல்லா பாருங்க. நீங்க சிந்தனை பண்ணது யாருன்னா ஒரு 100ல் ஒருத்தான் நடக்குமே தவிர மற்ற யாருக்குமே நடக்காது. எல்லாமே தடைப்படும். நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைப்பாங்க, ஐஏஎஸ் ஆக முடியாது. டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, முடியாது. நான் மெரைன் இன்ஜினியர் ஆகணும், நான் பைலட் இன்ஜினியர் ஆகணும்னு நினைப்பாங்க. நான் அயல்நாட்டு போகணும்னு நினைப்பாங்க. கனடா போனோம், அமெரிக்கா போனோம், லண்டன் போனோம், ஆஸ்திரேலியா போனோம், நியூசிலாந்து போனோம், இது மாதிரி அரபு நாட்டுக்கு போகணும்னு நிறைய பேர் சிந்தனை பண்ணுவாங்க. ஆனா அவங்க சிந்தனைகள் எல்லாமே செயலிழந்து போயிடும். அவங்க எண்ணங்கள்லாம் ஒரு கனவா போயிடும். நைட்டெல்லாம் கற்பனை பண்ணுவாங்க, படிக்க சொல்ல கற்பனை பண்ணுவாங்க. அவங்க வாழ்நாள்ல இப்படிலாம் ஒரு கனவு காணுவாங்க. ஆனா அந்த கனவுலாம் நனவாயிடும். என் வாழ்க்கை இது மாதிரிலாம் அமையும் ஒரு பெண் நினைப்பாங்க. சுதந்திரமா அவன் என் வீட்டுக்காரர் நல்ல மாதிரி வச்சிருப்பாரு, அன்பா இருப்பாரு, வெளியில இட்டு போவாரு, வெளிநாட்டுக்கு போவாரு, மற்றபடி டூரிசம் அங்க இங்க போயிடும், தமிழ்நாடு முழுதும் சுத்தணும், இந்தியா முழுதும் சுத்தணும் ஆர்வம் இருக்கும் சில பெண்களுக்கெல்லாம். ஆனா சிறகொடிந்த பறவை மாதிரி வீட்டுல வச்சுப்பாங்க. அந்த மாமியார் கட்டுப்பாடு, மாமனார் கட்டுப்பாடு, நாத்தனார் கட்டுப்பாடு, கணவன் கட்டுப்பாடு, இது போன்று பல பல சிறகுடிந்த பறவை மாதிரி அந்த பெண்ணு வாழ்க்கை அமைஞ்சிடும். அந்த வாழ்க்கையில அந்த பிடிவாதம் எண்ணங்கள் சுத்தமும் மறைஞ்சிடும். அதிர்ஷ்டமான பிடிவாதம் எல்லாமே மறைஞ்சு போயிடும். அது எல்லாமே ஒரு ஆண் மகனும் எனக்கு அழகான சிகப்பா நல்ல அழகான மனைவி வரணும், என் பேச்சை கேட்கிற மாதிரி வரணும், நல்ல வேலை வாய்ப்பான மனைவி வரணும், நல்ல செல்வந்தரான மனைவி வரணும், எனக்கு வந்து போனா மனைவி நல்லா படிச்சிருக்கணும், மனைவி என் பேச்சை கேட்கணும், மனைவி என் பேச்சை கேட்டு எனக்கு அன்பா பாசமா எனக்கு நல்லா சமையல் செய்து தரணும், இல்லற வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும். அது இல்லாம ஒரு குடும்ப தலைவியா வேலைக்கு போகாம குடும்ப தலைவி போதும் என் மனைவி அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா பிடிவாதம் அந்த பொண்ணு மனைவி என்ன செய்வாங்க, நான் இப்படிதான் செய்வேன், நான் வேலைக்கு தான் போவேன், நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன். அதனால அந்த பிடிவாதத்தால அந்த குடும்பத்துல மனைவி குறைஞ்சு போயிடும். பசங்களும் சரியா படிக்காம பிடிவாதத்தால வாழ்க்கை கெட்டு போயிடும். ஒரு சில பிடிவாதத்தால நன்மை ஏற்படும். ஐயா நான் டாக்டர் படிச்சாகணும் அப்படி படிச்சு டாக்டர் ஆகிடுவாங்க, இன்ஜினியர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், மெரைன் இன்ஜினியர், பைலட் இன்ஜினியர், அயல்நாட்டு யோகம், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐடி இன்ஜினியர், இது போன்று பல வகையில அநேகர்கள் வெற்றி பெறுவாங்க. ஆனா ஒரு சிலர் அந்த பிடிவாதத்தால வெற்றியும் உண்டு, நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு.